Hey, hi butterflies. Welcome back to Tea Cook Sunshine Garden Drop. ஸோ போன பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் கோஸ்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்டா. ஐ ஹோப் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் யாராச்சும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்கடா. நான் இனிமேல் டேக்குக்கோட ஷார்ட்ஸு எல்லாமே நான் அதிலே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட விருப்பம் தான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே. பட் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து பயோலே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன்டா. அண்டு டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். செகண்ட் பார்ட். போன பார்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அப்படியே கட் பண்ணி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான்டா டேங் தான் அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க புஷனுக்கே. ஸோ அவங்க ரூமில் தான்டா வந்து ஒரு மாதிரி அந்த ஜன்னலே தான் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே உக்காந்துருப்பாங்க. ஸோ சடனாக வந்து அப்போ தான் யாரோ டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம டேங்க் யாருன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களால திரும்பி பார்க்குறதுக்கு கூட தெம்பு இல்லை. கண்ணில் ஒரு உயிரோட்டமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஜிம்மின் தாண்டா நேராக வந்து டேங்கோட ஷோல்டரில் தான் கை வைக்கிறாங்க ஒரு கேரிங்காக. இன்னும் எத்தனை நாள் டேங் இப்படியே இருக்க போகிற? வீட்டில் இருக்கவங்களாம் இன்னும் எத்தனை நாள் ஏமாற்ற போகிற? வீட்டில் இருக்கவங்களோட சேர்த்து உன்னையும் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. இந்த ரூமை விட்டு வெளியே வா டேங். நீ எப்படி ஜிம்மின் 3 வருஷமாக லவ் பண்ணுவேன்னா என் கையால் நானே கொண்டேன். அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சும் டேங், நான் வந்துட்டு அன்னைக்கே சொன்னேன் இந்த விஷயத்தை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு. நம்ம இருக்கிற இடத்துக்கு செவத்துக்கு கூட காது இருக்கு அப்படின்றப்ப நீ பார்த்துரு, புரியுதா அப்படின்றாங்க. டேங் ஒரு மாதிரி உடஞ்சி போய் தாண்டா எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படியே ஜிம்மினை தான் பார்ப்பாங்க. ஜிம்மினும் வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கை கட்டில் தான் உட்கார வைப்பாங்க. கட்டிலில் தான் உட்கார வச்சுட்டு அவங்களும் பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. டேங், நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா உனக்கு தான் மேலே மேலே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆகிக்கிட்டே இருப்ப. தேவையில்லாத பயம் வரும். வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்மளே எத்தனை நாள் பொய் சொல்ல முடியும்? சொல்லிட்டேயா? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறம் அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்க மாட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பழகு ப்ளீஸ் டேயா. என்னால் முடியல ஜிம்மின். ஒருவேளை இந்த விஷயம்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே கொன்றுவார். உனக்கே தெரியும்ல, அண்ணன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சப்ப அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ சண்டை போட்டாங்க. கடைசியில் எனக்கு தெரியும் டேயா, என்னோட மேரேஜ் ஒரு ஃபோர்ஸ் தான். சுகாவுக்கு விருப்பமே இல்லாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. அப்பா அம்மாவுக்கு லவ்னா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக இந்த விஷயத்த அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நீ இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? எனக்கு புரியுது ஜிம்மின். ஆனால் என்னால் முடியலை. அப்பாவோட முகத்தை பார்க்கும்போது அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கான பிறந்தேன். அப்பா விளையாட்டு கூட பொய் சொன்னால் அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் டியூட்டியில் இருக்கும்போதும் சரி, ரிட்டையர் ஆன பின்னாடியும் சரி, இன்னும் அவரோட போலீஸ் வேலைக்கு அவ்வளோ உண்மையாக இருக்காங்க. அதே மாதிரி தான் அண்ணனும். ஒரு போலீஸ் குடும்பத்தில் பிறந்து நான் என்னை பார்க்கவே அருவருப்பாச்சு இருக்கு ஜிம்மின். நைட்டு நைட்டு தூங்க கூட முடியல ஜிம்மின். கண்ணு மூணாலே அவனோட அவனோட ரத்த படிஞ்ச முகம் என்னால் முடியல ஜிம்மின். அன்னைக்கு நானும் டேயா, இன்னொரு தடவை அப்படி ஏதாச்சும் பேசினா நான் கொன்றுவேன்டா. இங்கே வர இது எல்லாமே நம்ம கையில் இல்லைடா. அந்த இடத்துல நான் இருந்தா என்ன, யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ உன்னை தற்காத்துக்கிறணும்னு இப்படி பண்ண. இது வெளியே தெரிஞ்சாலும் கொலை கேஸ் எல்லாம் வராது. நான் சொல்கிறேன்ல, உன் சேஃப்டிக்காக நீ பண்ணது தப்பு இல்லட்டையா. திருப்பி திருப்பி நீ அதையே பேசிக்கிட்டு இருக்காத. இந்த ரூமை விட்டு வெளியே வா. நீ வெளியே வந்தாதான் கொஞ்சமாச்சும் உனக்குன்னு இதை பற்றி யோசிக்காமல் இருப்ப. எனக்காகட்டையா. ஒருவேளை நீ இப்போ வெளியே வரலனா இன்னும் கொஞ்சம் நாளில் வீட்டில் இருக்கவங்க கேட்டால் நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஜிம்மின் வேணாம் ப்ளீஸ். அப்போ வா, இங்கே வர. உனக்கு ஒர்க்கு போகணுன்றல ஆசை. நான் அப்பா கம்பெனியில் கேட்டு உனக்காக வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
இந்த மைண்ட் செட்டில் நீ வேறத்தவங்க கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போக வேணாம். கொஞ்ச நாளைக்கு அப்பா கீழே அப்பாவோட கேரில் வேலை பாரு. அப்பாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குருவாரு. நானும் அப்பப்போ உன்னை பார்க்க வரேன், புரியுதா? தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மூவ் ஆன் ஆகு. அவன் இறந்துட்டான்றதை விட அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினை. அவன் வேற ஒரு லைஃப்க்கு போயிட்டான்னு யோசிச்சுக்கோ. கண்டிப்பாக நீ கில்ட்டியாக இருக்க மாட்ட. ப்ளீஸ் டயாங். என்னோட கரடி என்னால் ஜிமின் எனக்கு கரடின்னு மட்டும் கூப்பிடாதடா. சரி, என்னோட சோல்மேட்டை, என் டைகரை என்னால் இப்படி பார்க்க முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டயாங் அப்படின்றாங்க. டேங்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு நம்ம டேங் தாண்டா ஜிம்மினே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் வரமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் வச்சுருப்பாங்க போல், ட்ரேயில். அதை தான் எடுத்து வந்து நம்ம டேங்க் ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேங்க்குமே அவங்க சோல்மெட்டாக அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாலுமே ஜிம்மின் வந்து அதை வந்து என்றைக்குமே வெளியே காட்டினது கிடையாது. சுகாவோட ஜிம்மின் மேரேஜ் லைஃப் பார்த்தா அப்படின்னா விருப்பமே இல்லாமல் தான் நடந்திருக்கும். பட் போக போக நம்ம சுகாவோட கேர் அண்ட் ஜிம்மினோட சப்போர்ட் தான் அவங்களுக்குள்ள ஒரு லவ்வை கொண்டு வந்திருக்கும். அதுக்கு டேங்குமே நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சோல்மேட் பாண்ட் அவங்களுக்கு எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு தான் நம்ம டேங்கும் சரி ஜிம்மினும் சரி 2 பேருமே மாறி மாறி வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஜிம்மினுக்கும் டேங் அப்படி பார்க்குறதுக்கு. ஏன்னா டேங் இப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இப்படி மாறிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியே கீழே பார்த்தோன்னா நம்ம நாம்ஜூனும் ஜின்னும் தாண்டா உட்காந்துருப்பாங்க. ஜின்னு வந்து ஏதோ ஒரு ஃபைல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அதை பார்க்குற மைண்டே இருக்காது. நாம்ஜூனும் அதை நல்லா நோட் பண்ணுவாங்க. என்னாச்சு பேபி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நாம்ஜூன். என் பையன் என் கூட இருந்தாவாச்சும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான். இப்போ பாருங்க, இந்த காலேஜுக்கு போனதுலேருந்து அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். ஏய், பசங்கன்னா அப்படிதான், வளர வளர அவங்களோட கேரக்டரும் மாறும். இதில் என்ன இருக்குது? கேரக்டர் மாறும் தான், ஆனால் இவ்வளோ தூரம் மாறாது நாம்ஜூன். எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக இருக்குது. சின், நீ எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்கிற. நீ சைக்காஸ்டிஸ்ட்னால நீ எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது நாம்ஜூன். நான் சைக்காஸ்டிஸ்ட் தான், பட் அதை தாண்டி நான் ஒரு அம்மா. என் குழந்தைய என்னால் இப்படி பார்க்க முடியலை. அன்றைக்கி மட்டும் நீ உங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் ஹாஸ்டலுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தீங்கன்னா என்னால் என் பையன் நல்லா இருந்திருப்பான். வீட்டில் இருந்தால் நான் செல்லம் கொடுத்து கெடுத்துடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டு இப்போ டோட்டலாக அவன் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கான். சாப்பிடக்கூட ரூம்லேயே தான் சாப்பிட்றான். எனக்கு என்னமோ தப்பாக இருக்கு நாம்ஜூன். அம்மா சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நம்ம ஏன் டேங்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க சுகா தான். சொல்லிவிட்டு அவங்க ரூமில் இருந்தாண்டா வருவாங்க. அவங்களோட குழந்தையும் தாண்டா தூக்கிட்டு அப்படியே டைட் பண்ணி லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு வந்து சோபாவில் உட்காருவாங்க. நம்ம ஜின்னு அவங்க பையனே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிற சுகா? ஆமாப்பா, டேங் என் தம்பி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காலேஜ் போனதுலேருந்து அவன் எதுவுமே சரியில்லை. விசாரிச்சு பார்த்தா அவன் யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. அது தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டுது. சுகா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பாட்டையும் ஓன்ட்டையும், சும்மா அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வீட்டில் இருக்கட்ட நடத்தாதீங்கன்னு. என் தம்பி இப்படி இருக்கும்போது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிற நான் விரும்ப மாட்டேனா? அதுக்காக தான் பண்ணேன். அது ரொம்ப டீப்பாலாம் போகல. என்னமோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு தடவை சொன்னால் புரியாதுல்ல. உங்கள் அப்பா என்னென்னா, நான் ஒரு நாள் சோகமாக இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாரு. நீ அதே மாதிரி தான். நல்ல வேலை ஜிம்மின் வீட்டில் இருக்கனால சரியாக போச்சு. ஒருவேளை அவன் வேலைக்கு போயிருந்தா அவனோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கிறது என் பொறுப்பு. நான் போலீஸுன்றதுக்காக நான் கேட்குற எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஆயிடாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதராகவும் இருக்குமா? என்னமோ சொல்லு, ஆனால் உன் புத்தி என் பேரனுக்கு வந்துச்சுன்னா உங்கள் 2 பேரையும் கொன்றுவேண்டா அப்படின்ட்டு சுகா கையிலேருந்து அவங்க பேரனை தாண்டா எடுக்கிறாங்க. ஸோ பையன் பேர் வந்து யூமின் தான். 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஜிம்மின் மாதிரி தான் பார்க்குறதுக்கு. ஆனால் கேரக்டர் வந்து அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் லேசினஸ், அப்புறம் கொஞ்சம்
எதா இருந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவார்றா 3 வயசுலயே. ஸோ வந்து கேரக்டர் ஃபுல்லாமே சுகா தான். நம்ம ஜின்னுக்கு வந்து அவங்க பேரன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம நாம்ஜூனுக்கும் பிடிக்கும். பட் ஜின்ன விட அவங்க பேரன பிடிக்குமானா இல்ல. ஸோ நம்ம ஜின்னு தான் அவங்க பேரன மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பார்த்தோன்னா நம்ம ஜிம்மின் தான்டா ஃபைனலா டேங்க்கு சாப்பாடு குடுத்துட்டு ஒரு டேப்லெட் தான்டா குடுப்பாங்க. ஏன்னா டேங்க்கு இன்னுமே அந்த மெமரீஸ், அதுக்கப்புறம் அந்த பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ வீட்டுக்கு தெரியாம தான் எல்லாமே பார்த்துருப்பாங்க. நம்ம டேங் தான் ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் மறைக்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் சோல்மேட் சொன்னதுக்கப்புறம் அத கேட்காம போறதுக்கு நம்ம யாரு? அது மட்டும் இல்லாம பிரச்சனை இருக்குமே சொல்லலாம். பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னா, அது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் வரும்ன்னு தான் நம்ம ஜிம்மினும் சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ருப்பாங்க. ஸோ டேங்க்கு டேப்லெட் குடுத்துட்டு அந்த பெட்ல தான்டா படுக்க வச்சுட்டு ஒரு மாரி கேரிங்கா அவங்களோட ஹேர வந்து ரப் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டா ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு டேங் வந்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மாரி நனப்பினமா இருந்திருப்பாங்க. வீட்ல யாரு கேட்டாலும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜிம்மின் தான் வந்து ரூம்க்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரமே தான் டேங் வந்து ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கமே தான் நம்ம ஜிம்மின் வந்து டேங்கோட ஹோல் பாடியும் பார்த்துருப்பாங்க. எல்லாத்துலயுமே அடி விழுந்தது இருக்கும். பெல்ட்ட வச்சு அடிச்ச மாரி. அதுக்கப்புறம் அவங்க எ எங்கெல்லாம் என்னென்னலாம் வச்சு அடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா உடம்பெல்லாம் அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கும். பாதி இடத்துலலாம் சூடு வச்ச மாரி இருக்கும் உடம்புக்குள்ள. ஸோ டேங்க் வந்து சொன்னா தான் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஜிம்மினுக்கும் தெரியும். அதனால நம்ம ஜிம்மினும் கேட்டுருக்க மாட்டாங்க. அந்த காயம் தாண்டா இன்னுமே அந்த கையெல்லாம் தூக்கிட்டு பார்த்தா அங்கங்க அந்த தழும்பு இருக்கும். நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாரி அவங்க லிப்ஸ பைட் பண்ணிக்கிட்டு, அந்த ஷர்ட்ட தாண்டா மேல தூக்கி விடுறாங்க. அவங்களோட இடுப்பு கிட்டலாம் வந்து ஏதோ ஏதோ ஒரு குச்சிய வச்சு அயர்ன் ராட வச்ச சூடு வச்ச மாரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்ம ஜிம்மினுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த காயம் ஆறிருச்சுன்னு தான். பட் அந்த தழும்பு வந்து இன்னும் லைட்டா இருக்கும்டா. அதுக்கு தான் வந்து இன்னுமே அந்த தழும்பு போறதுக்கெல்லாம் மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்க தூங்க வச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு, டேங்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணிட்டு அந்த இருந்து வெளிய போவாங்க. ஸோ லைட் எப்பவுமே காலையிலயும் சரி, நைட்டும் சரி, டேங் ரூம்ல மட்டும் லைட் எப்பயுமே ஆன்ல தான்டா இருக்கும். ஸோ நம்ம ஜிம்மின் வெளிய போனோனே அப்படியே டேங் ரூம தான்டா காட்டுறாங்க. திடீர்னு அந்த ஜன்னலெல்லாம் அதுவாவே ஓப்பன் ஆகும். அப்படியே டேங் கிட்ட தான் ஏதோ ஒண்ணு வர மாரி இருக்கும். அப்படியே டேங் வந்து அவங்களோட ஹேர வந்து சாஃப்ட்டா அப்படியே ரப் பண்ற மாரி இருக்கும். அந்த கழுத்தெல்லாம் யாரோ டைட்டா பிடிக்கிற மாரி இருக்கும்டா. நம்ம டேங்க் கொஞ்ச நேரத்துல எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஒரு மாரி உருண்டுகிட்டு தான் இருப்பாரு. அவர் வந்து டேப்லெட் வேற எடுத்தனால, அந்த ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருப்பாரு. அவரால கண்ணுமே முழிக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிரிப் அப்படியே லூஸ் ஆயிருக்கும்டா. நம்ம டேங்கும் ஃபைனலா அந்த ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டைட் பண்ணி வச்சிருப்பாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அகைன் படுத்துருவார்றா. ஸோ சடனா வந்து நம்ம டேங்க் பெட்டுக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் மட்டும் ஒரு மாரி ஷேக் ஆயிக்கிட்டே இருக்கும்டா. பட் இது வந்து யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹால தான்டா காட்டுறாங்க. டைனிங் ஹாலு. நம்ம ஜிம்மின் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு பேபி? தம்பி சாப்பிட்டானா? சாப்பிட்டாங்க ஷுகா. அவன் காலேஜ்ல ஃபுல்லா படிப்பு சுத்துனனால ரொம்ப டயர்டா இருக்கான் போல. அதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். 2 மாசமா டயர்டா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு என் தம்பி அப்படி டயர்ட் ஆகுறவன்லாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க. ஷுகா, சும்மா ஜிம்மின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. போய் உன் தம்பிகிட்ட கேட்க வேண்டியதே இல்லை. அவன்கிட்ட கேட்க உனக்கு தைரியம் இல்லை. எங்கே நீ ஏதாச்சும் கேட்டா அவன் அழுதுருவான்னு. மா, எது என்னை கேட்க விட மாட்டீங்களே நீங்கள்? அப்புறம் என்ன சாப்பிட்டு கிளம்பு நீ. சும்மா அக்யூஸ்டை விசாரிக்கிற மாதிரில நீ உன்னோட ஒய்ஃபை விசாரிச்சுக்கிட்டு இருக்க. மா, ஜோ, எனக்கு பசிக்கவே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஷுகா தான் கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ வேகமாக வந்து அவங்க பையனை தாண்டா தூக்கிட்டு நம்ம ஷுகா கிட்ட தான் வருவாங்க லன்ச் எடுத்துகிட்டு. நம்ம ஷுகாவும் வந்து அவங்க ரூமில் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. நம்ம ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி சேடாக நிற்பாங்க. ஷுகா, எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை ஜிம்மின். என் தம்பி அப்படி இருக்கான், என்னால் அவன்கிட்ட கேட்கவும் முடியாது. உனக்கு தெரியும்ல, என்னால் என் தம்பி அழுதா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. எனக்கு தெரியும் ஷுகா, நீங்கள் கவலைப்படாதீங்க. டேங்க் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேல.
அதனால தான் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை ஜிமின். ஆனால் ஒரு வேளை பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினோட ஃபோர்ஹெட்லேயே அவங்களோட பையனோட ஃபோர்ஹெட்லேயே தாண்டா கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம டேங் தாண்டா கொஞ்ச நேரம் ஹேங் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் அதாவது அந்த டேப்லெட் இதானதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. ஸோ உட்காந்துட்டு அவங்க அந்த லைஃப்பை ஃபுல்லாக யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காலேஜுக்கு முன்னாடி நடந்தது, ஏன் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அங்கே அனுப்பி விட்டாங்க, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து டேங் வந்து ரொம்ப ஜாலி டைப்புடா. போகிற இடத்துல எல்லாரையுமே டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. அந்த இன்செக்யூரிட்டி இதெல்லாம் என்னன்னு கேள்வி கேட்குற ஆள் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சனோட லைஃபே அந்த காலேஜில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு காரணமே அவங்களோட அந்த நேச்சர் தான். எல்லாருமே பார்க்குறது எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறது. அந்த 3 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அவங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்காங்க, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி தாண்டா உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவங்க சடனாக வந்து ஒரு ஃபோனில் ரிங் வரும். ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனோட வால்பேப்பர் தாண்டா பார்ப்பாங்க. அதில் வந்து டேங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் மாதிரி அதில் வந்து அந்த பெரிய கண்ணாடி போட்டுட்டு க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, வீட்டில் நம்ம ஜிம்மின் தான் வச்சுருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி அந்த ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. காலேஜில் ஃபுல்லாமே நெல்சன் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. நெல்சனுமே ரொம்ப இந்த இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சேட் மட்டும் ஒரு நம்பர் தான் டேங்கோட ஃபோன்லேயுமே இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த ஃபோன் போச்சுன்னா அவன் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு தான் வீட்டில் வந்து இதை வச்சுட்டு போயிருப்பாங்க. இங்கே வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஃபோனை தாண்டா இப்போ வந்து நம்ம டேங் எடுப்பாங்க. ஸோ எடுத்தால் அதில் வந்து அவங்க அந்த வால்பேப்பரை பார்க்கும்போதே அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா டேங்கோட ஆசையே ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான். அவங்களுக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ராயிங் டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. ட்ராயிங், அதுக்கப்புறம் மியூசிக், இந்த மாதிரி கரிக்குலம் ஆக்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும். நாம்ஜூன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. அதாவது அந்த பிஸ்னஸை வந்து அவங்களுக்கு அப்புறம் சுகாவும் டேங்கும் தான் பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சுகாவுமே சரி என்னதான் போலீஸாக இருந்தாலும் அவரும் பிஸ்னஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வழக்கம் இருக்குது. ஸோ டேங்கும் இதை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டேங்கை வந்து பிஸ்னஸ் படிக்க ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டேங் வந்து வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஜின்னு தான் அவங்க தான் ஒரு மென்டலிஸ்ட் ஆச்சே, அப்படியே நம்ம டேங்கை தான் அப்படியே மைண்டை கழுவி விட்டுருப்பாங்க. நீ உனக்கு பிடிச்சதே அங்கே போய் பண்ணலாம். இங்கே இருக்க டீச்சிங்கை விட அங்கே மியூசிக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறையா டெவலப்பான டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு, நீ அங்கே போய் பிஸ்னஸை ஒரு ஒரு டிகிரியாக வச்சுக்கோ, இந்ததையும் ஒரு டிகிரியாக வச்சுட்டு பார்ட் டைமாக பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம டேங் வந்து அங்கே போகவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படிலாம் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம டேங் வந்து போயிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஜின்னுக்கு தெரியும் அப்படின்னா ஜின்னுமே விட்டுருக்க மாட்டாங்க அவங்க பையனை. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தாண்டா டேங் அவங்க ஃபோனே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து சடனாக வந்து ஒரு மெசேஜ் வரும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் தாண்டா. ஸ்கூல் அப்போ இருந்தவங்க தான். இப்போ சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். டேங் வந்து இன்றைக்கி தான் அதில் வந்து மெசேஜே பண்ணுவாங்க ரொம்ப யோசிச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, அதுவே ஒரு சந்தேகமாயிடும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் எல்லாம் குவியும். ஒரு வழியாக இந்த இந்த நாய் வந்துருச்சு ஆன்லைனுக்கு. டேய் எங்கடா போன, செத்துக்கித்து தொலைஞ்சிட்டியா, உயிரோடு இருக்கியா, மச்சான் அவனை பேச விடுங்கடா, டேய் அவெல்லாம் பேச மாட்டான்டா, அவெல்லாம் பெரிய ஆள், அதான் பிஸ்னஸ் படிக்கிறியால அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெசேஜ் பண்ணுவாங்க. டேங் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த 3 வருஷத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்மளை மறக்கலை, இன்னும் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சாரிப்பா, நான் அந்த காலேஜில் ஃபோன் அலோவ் கிடையாது, அதனால தான் நான் யார்கிட்டையும் பேச முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, இனிமேல் நான் அவங்க எல்லோரும் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு காமாக மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்கடா. அதில் வந்து ஒரு பர்சன் வந்து டேங்கை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அந்த பர்சனோட பேர் வந்து மாகிடா. அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி டேங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா மெசேஜ் அனுப்புவாங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. ஏய்
ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கூலோட ஸ்வீட் ஹார்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ட்ரீட் பெருசா தான் இருக்கணும். எல்லாரும் கரெக்ட்டா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துரணும். ஓகேயா? ஏய்! ஸ்கூலோட ஸ்வீட் ஹார்ட்டா? இல்ல உன்னோட ஸ்வீட் ஹார்ட்டா மாகி? அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. டேங்க்கும் அவங்கள அறியாமலே ஒரு சின்னதா ஒரு ஷையா இருக்கும். பட் வந்து ரொம்பலாம் அத வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம டேங்கும் பேசி முடிச்சுட்டு ஃபைனலா வந்து இன்னைக்கு தான்டா வெளிய வருவாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் அந்த பையன் கூட அதாவது நம்ம யூமின் கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கையில ஃபைலையும் பார்த்துட்டு, ஒரு கையில அவங்க பையன இது பண்ணிட்டு, நம்ம ஜிம்மின் வந்து ஊட்டிக்கிட்டு இருப்பாங்கடா அவங்க பையனுக்கு. ஸோ அப்படியே டேங்க எதர்ச்சியா பார்த்துட்டு அவங்களே எந்திரிச்சு நின்றுவாங்க. "ஏய் டைகர், என்னடா இது வெளிய வந்துட்ட?" அப்படின்னுவாங்க. நம்ம ஜின்னு ஒரு மாரி ஆச்சரியமா தான் டேங் சைடு பார்ப்பாங்க. ஒரு மாரி அவங்களுக்கு எமோஷ்னலா இருக்கும். அவங்க வேகமா வந்து யூமின சோபால உட்கார வச்சுட்டு டேங்க தான்டா போய் ஹக் பண்ணுவாங்க. டேங்கும் அவங்க அம்மாவ ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. "டேய், இன்னைக்கு தான் வெளிய வரணும்னு தோணுச்சா? 2 மாசமா உன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு." "ஐம் சாரிம்மா. அது ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஃபேமிலி கூட இருந்து. அதான் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறக்கு டைம் தேவைப்பட்டுச்சு." "சரி வா சாப்பிட்லாம். இன்னைக்கு அம்மா என் கையால் உனக்கு ஊட்டி விட்றேன். உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் எல்லாமே அம்மா பண்ணி தரேன். வா வா." "அம்மா அம்மா அம்மா இப்போதைக்கு எனக்கு பசிக்கலம்மா. அப்போ தான் ஜிம்மின்னு எனக்கு சாப்பாடு கொடுத்தா. கொஞ்ச நேரம் ஆகட்டும்." அப்படின்டுவாங்க. ஜின்னுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து டேங் ரொம்பலாம் ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மாரி பொலைட்டா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஸ்மைல் தான் குடுத்துருப்பாங்க. இது ஜிம்மின்னு நோட் பண்றாங்க. பட் என்ன பண்ண இதுக்கு மேல டேங் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா அவங்க அந்த சோபால உட்காந்தாண்டா முடிஞ்ச அளவுக்கு டேங்க்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படியே போய்க்கிட்டு தான் இருக்கும் அந்த டைமும். ஸோ இங்கிட்டு கட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நாம்ஜூன்னு அதுக்கப்புறம் ஷுகாவும் தான். ஸோ நாம்ஜூன் வந்து ரிட்டயர் ஆஃபீஸர் தான்டா. பட் அவரோட ஐக்யூ பவருக்காகவே இன்னுமே அவங்கள வந்து எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நம்ம நாம்ஜூனை வந்து கால் பண்ணுறது வழக்கம். ஸோ அதே மாரி தான் இந்த கேஸுக்கும் வந்து கூப்பிட்ருப்பாங்க. "என்ன சொல்ற ஷுகா? நம்ம ஊர்ல ட்ரக்ஸ் எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் இல்ல. இப்போ வந்துருச்சுன்னா உங்களோட சர்வீஸ் அப்படி இருக்கு. இதுதான் நீ பண்ற வேலையா?" "அப்பா, நீங்க இருக்க காலம் வேற, நாங்க இருக்க காலம் வேற. நீங்க இருக்க காலத்துல ட்ரக்ஸ் வேணும்னா ஒரு தலகாணி மாரி பெருசா தான் கொண்டு வந்தா தெரியும். ஆனா இப்பலாம் நெகத்துக்குள்ளேயே வச்சா போதும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா." "வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு? ஒரு ரிட்டயர்ட் போலீஸ் ஆஃபீஸர் பையனா இருந்துக்கிட்டு இப்படிலாம் நீ பேசலாமா அசோகா?" "அப்பா அது போதும். நான் இருந்தப்போ கூட தான் அவ்வளோவா செக்யூரிட்டி சர்வீஸ் இல்ல. ஆனா இப்போ எவ்வளோ இருக்கு. அதில ஏதாச்சும் யூஸ் பண்ண வேண்டியதுல்ல. அப்படி நீங்க நினைக்கிறப்பலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாதுல்ல மிஸ் கிம்." அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். ஸோ திரும்பி பார்த்தா ஒரு மிடில் ஏஜ் பெர்சன் தான்டா. செம்ம டாலு. அந்த போலீஸ் ஷூட்டுக்கு அதுக்கும் அவங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் அவ்வளோ தான் தெரியும். முடியுமே வந்து பார்த்தோம்னா, முன்னாடி வந்து செம்ம மாஸா வந்து அவங்க ஃபோர்ஹெட்டே மறைக்கிற மாரி ஒரு ஆஃப் கேப்ல இருக்கும். அதாவது இந்த டிபில அந்த வால்பேப்பர்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட் ஆஃபீஸர் போல, ஹெட் கமிஷனர் போல. ஸோ அவர பா ரா நாம்ஜூனை விட பெரியவங்க. ஸோ நாம்ஜூனுமே அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் எந்திரிச்சு நிப்பாங்க. "குட் மார்னிங் மிஸ் ஜீனோ." என்ன ஜங்குக்குன்னே கூப்பிடலாம் மிஸ் கிம். உங்களோட நான் வயசுல சின்ன பையன் தான். என்ன விட நீங்க வயசுல சின்ன பையனா இருந்தாலும், உங்களோட பொறுப்பு என்ன அப்படி கூப்பிட விடல. இட்ஸ் ஓகே. எல்லாரும் உட்காருங்க." அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக் தான்டா போய் அவரோட சேர்ல உட்காந்துக்கிறாரு. நம்ம சுகாவும் அப்படியே அவங்க அப்பாவ தான் ஒரு மாரி பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுமே புரியுது ஜங்குக்கே இதில இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, இது கண்டிப்பா வேற பெரிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. மிஸ் கிம், எங்க அப்பா கூட இருந்தவங்க தான் நீங்க. நான் இல்லேன்டல. ஆனா நீங்க ஒர்க் பண்ணும்போது, எங்க அப்பா ஒர்க் பண்ணும்போதோ இருந்த சிஸ்டம் வேற. இப்ப இருக்க சிஸ்டம்லாம் சின்ன பையன்கிட்டயே அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட சிஸ்டம் இன்னும் மைனர்ஸ தண்டிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடல. அதனால நம்ம எல்லாருமே அத கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் சுகா, இன்னைக்கு நைட்டு ஒரு பப்புக்கு போறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல? ஆமா மிஸ் ஜங்குக் சாரி ஜீனோ. இன்னைக்கு அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் அதுக்கப்புறம் 2, 3 ஆஃபீஸரும் ஒரு மப்டியில போறதா இருக்கோம். ஓ! அப்ப நானும் வரேன். ஆனா மிஸ் ஜீனோ, ஏன்? நான் இன்வால்வ் ஆகக்கூடாதா? சில விஷயங்கள எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வரேன். அதுக்கப்புறம் மிஸ் நாம்ஜூன்,
சொல்லுங்கள் ஜங்குக். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் மற்ற ஆஃபீஸருக்கு உங்களால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா? மேபி இன்றைக்கி நைட்டே நாங்கள் அந்த கல்ப்ரேட்ஸை பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நானும் சுகாவும் இங்கேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறதா இருக்கோம். அதாவது எங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு எங்களுக்கு வேறு ஊரில் சர்வீஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறதா இருக்கோம். ஸோ அது வரைக்கும் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நீங்களும் அப்பாவும் பார்த்துக்கோங்க. நான் அப்பாட்ட இதை பற்றி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வெல் டெவலப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸர் இருந்தால் இங்கே இருக்க எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் புதுசாக நிறையா போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் உங்கள் மூலிமா ட்ரைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே மிஸ் ஜங்கோக், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுகா, சீக்கிரம் அது ரெடி ஆகிருங்க. அண்ட் தயவு செஞ்சு மப்டினா எப்படி வரணும்னு தெரியும்ல, போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வந்துடாதீங்க. கமான் மிஸ் ஜீனோ, ஐ வில் டேக் கேர் இட் அப்படின்றாங்க. ஸோ நாம்ஜுனுக்கு வந்து ஜங்கோக் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குடா. ஸோ அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 27, 28 கிட்ட தான் இருக்கும். பட் இந்த வயசில் எவ்வளோ பெரிய பொசிஷன் வந்திருக்காருன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளியே இருக்க எல்லாருமே அவங்க அப்பாவும் போலீஸ் ஆஃபீஸர், அதனால தான் அவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக கிடச்சிச்சுன்னு நினப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஜங்குக்கும் சரி சுகாவும் சரி இதுக்காக அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ டேக் கேர் பண்ணி அதை பார்த்துக்குறாங்க. இப்போ மட்டும் அவங்க உடம்புல அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான அடையாளம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபிக்ஸே பண்ணியிருப்பாங்க அவங்க அப்பா தான் காரணம்னு. அது மட்டும் இல்லாமல் சுகாவும் சரி ஜங்குக்கும் சரி சேர்ந்து ஒரு விஷயத்தில் இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். அதோட அவங்க அப்பாவோட ஹெல்ப்பும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். டார் மாதிரி தான் அந்த கேஸு. ஸோ இப்படியே தான் அந்த டைம் போய்கிட்டுருக்கோம். நம்ம டேங்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினை தாண்டா பார்ப்பாங்க. ஜிம்மின் தான் பின்னாடி நின்றுட்டு டேங்க்கு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பையனை வந்து அந்த பெட்டில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஜிம்மின், கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணுமா? இப்போதெல்லாம் பேசினேன், அதுக்குள்ளேயும் முருங்கை மரம் ஏறாத டேங். கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும். எனக்கு என்னமோ இதுலேருந்து உன்னோட லைஃப்பை நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஐ ஹோப் எல்லாமே பழைய மாதிரி மாறும்னு நினைக்கிறேன் ஜிம்மின். டேங், சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கனால இந்த உலகத்தில் எதுவுமே மாறாது. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்காக நம்ம தான் போராடணும். இங்கே வரும், நீ பார்த்துட்டு வந்த மாதிரி நிறையா விஷயங்களை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க அங்கே இடத்துல உட்காரணும்னு நினச்சிருந்தா இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க டேங். உன்னோட பாஸ்ட்டை ஒரு நைட் மேட்டராக நினச்சி மறந்துடு. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, புரியுதா? டேக் கேர். உனக்கு என்னன்னாலும் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலி இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், உன் அப்பாட்ட சொல்லணும், உங்கள் அண்ணிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு சொல்லிடு. நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு பொய்யை ஒருத்தவங்ககிட்ட மறைக்கிறனால நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான். இதுவே அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா கொஞ்சமாச்சு நீ ரிலாக்ஸேஷனாக இருப்ப. நான் சொல்கிறது உனக்கு புரியுதாட்டையா? எனக்கு புரியுது ஜிம்மின். ஒருவேளை அப்பாவோ அண்ணனோ வெறும் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்கன்னு நான் சொல்லாமல் இல்லை. என் பையன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த பண்ணி அதில் அப்படி வந்து நிற்கிறான், ஒரு கொலைகாரனாக நிற்கிறான்னு தெரிஞ்சால் அவங்கள என்னால் பார்க்க முடியாது ஜிம்மின். அந்த உடஞ்ச மனசை பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ப்ளீஸ் ஜிம்மின், இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத, எனக்காக. சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி என்னோடய ஆஃபீஸ்க்கு நீ கண்டிப்பாக வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? அங்கே இருக்க எல்லாரும் கூட நீ ஃப்ரெண்ட்லியாக பேசணும். இல்லைன்னா உன்னை பிடிச்சி கிம் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பி விட்ருவேன். ஐயோ அங்கே வேணாம், அவ்வளோதான். அண்ணன் 24 ஹவர்ஸும் என்னை செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். தெரியுதுல்ல? அப்போ ஒழுங்கா என்னோடய பேச்சை நீ ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னும் 2 நாள் நீ அடைச்சி கடந்த அடுத்து அவ்வளோதான். அம்மா உன்னை வச்சு மென்டல் ரிசோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படின்றாங்க. பட் டேங் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே நம்ம யூமின்ட்ட தான்டா போறாங்க. இதுவே பழைய டேங்கா இருந்தா வேற மாரி இருந்திருக்கும். ஸோ இத தான் வந்து நம்ம ஜிம்மின்னு நெனச்சு சேடா தான் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ யூமின்ட்ட போயிட்டு தான் அவங்க ஃபோர்ஹெட்ட கிஸ் பண்ணிட்டு தூக்கி சுத்துவாங்கடா. அந்த குழந்தை கூட தான் இப்போ கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க நம்ம டேங்கு. அந்த குழந்தையுமே வந்து டேங் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஃபைனலா அந்த குழந்தைய தான் ஃபுல் ஃபேஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜின்னுட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜிம்மின்ட்ட சொல்லிட்டும் ஜின்னுட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு இப்போ தான் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக என்னோட கரடி வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். அம்மா ம் அவன் டைகர்மா, கரடி கிடையாது. இது என்ன புதுசாக இருக்குது? நீ எப்பயுமே அவனை கரடின்னு தானே கூப்பிடுவ. நாங்கள்லாம் கரடின்னு கூப்பிட்டாலே பொசசிவ் ஆவியே. அவன் டைகர் தான் நீங்கள் எல்லோரும் கூப்பிடணும்னு. இப்போ என்ன பார்த்ததுலேருந்து நீ அவனை ஃபுல்லாக டைகர்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி க்யூட்டாக கரடி மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ டைகராக ஆகிட்டால, அதனால எல்லாருமே டைகர்னே கூப்பிடுவோம் அப்படின்வாங்க. ஜின்னுமே அதை வந்து பெருசாக கண்டுக்கிறாம ஃப்ரீயாக விட்டுருவாங்கடா. ஸோ அப்படியே நம்ம டேங் சைடு தான் அவங்களோட பார்ட்டிக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளப்பில் தான், அதாவது ஒரு ப்ளப்பில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அருவருப்பாலாம் இருக்காது. கொஞ்சம் டீசெண்டான கிளப்பு தான். ஸோ அதில் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் வந்து ஒரு பெரிய விஐபி ரூமை தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. அதில் வந்து மாகியும் ஒருத்தவன் இருப்பியான். அவன் பேர் வந்து மாகி ஓகே, நானே மறந்துடுறேன் அதான். ஸோ மாகியும் ஒருத்தவன் இருப்பான்டா. வந்து டேங்க்கு பக்கத்தில் தான் சீட்டை ரிசர்வ் பண்ணியிருப்பான். வாங்க ஸ்கூலோட ஸ்வீட் ஹார்ட், உட்காருங்க. உங்களுக்காகவே இந்த ஸ்கூலோட ஹார்ட் கில்லர் இந்த பிளேஸை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. உட்காருங்க. வேறு யாராச்சும் உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏய் ஜெனி ப்ளீஸ் ஓட்டாத. சரி நான் ஓட்டலை அப்படின்ட்டு நம்ம டேங் உட்காந்துருப்பாங்கடா. பக்கத்துலேயே அந்த மாகியும் வந்து டேங்கை தான் ஒரு மாதிரி லவ்வாகவும் ஒரு மாதிரி சாஃப்டாகவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த டைனிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கும். ஸோ மாகி தாண்டா அப்படியே டேங்கை பார்ப்பாங்க. டேங் சொல்லுங்கள் மாகி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா? அதோட ஃபைனலாக ஸ்வீட் ஹார்ட் கூட தனியாக பேசுகிறதுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ட்டு எல்லாருமே கத்துறாங்க. நம்ம டேங்க் வந்து ஷையாக இருக்கிறத விட நர்வஸாக தான் இருக்குது. பட் மாகிட்ட போய் எதாக இருந்தாலும் ஹார்ட் டு ஹார்ட்டாக பேசிடலாம் அப்படின்னு தான் ஓகே அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ மாகியுமே வந்து நம்ம டேங்கை கூப்பிட்டுட்டு அந்த கவுண்டருக்கு தாண்டா போவாங்க, ட்ரிங்க்ஸ் இருக்க கவுண்டருக்கு. ஸோ மாகி வந்து ஒரு பீரும் டேங்க் வந்து ஒரு கோக்டைல் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. லெஸ்ஸான ஆல்கஹால் கொடுத்து தான். நம்ம டேங்கு 2 பேரும் ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு, எதுவும் பேசணுமா? டேங் உனக்கே தெரியும் நான் காலேஜில் பின்னாடி பைத்தியமாக சுற்றினேன்னு. நீ போனதுக்கப்புறமே என்னால் உன்னை தவிர வேறு ஒருத்தவங்கள வச்சு பார்க்க முடியல. இந்த 3 வருஷம் நீ எப்போல்லாம் வீட்டுக்கு வரையோ அப்போல்லாம் அவனை பார்க்கணுன்னு நினப்பேன். ஆனால் சின்னம்மாவும் தான் சொல்லிடுவாங்க, நீ 1 or 2 days தான் ஸ்டே பண்ணுவேன்னு. எனக்கு தெரியும் உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பட் அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு லைஃப்க்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்ல. மாகி, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு பதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு என்னமோ என் லைஃப்பை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலை. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். நீ இதை பற்றி இனிமேல் பேச வேணாமே அப்படின்றாங்க. ஸோ மாகியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான்ட்டு அப்படியே கொஞ்சம் சேடாக தான் இருக்குது அவங்களுக்கும். பட் டக்குன்னு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்றாங்க. இதுக்கெல்லாம் நீ எதுக்கு சேடாக இருக்கட்டையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லாமல் இருந்தால் லைஃப் லாங் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு தோணுச்சு, ரிக்ரெட் பண்ணுவேன்னு தோணுச்சு. அதுதான் சொல்லிவிட்டு ரிக்ரெட் பண்ணலாம்ல. இப்போ என் ஃபீலிங்கை சொல்லிட்டேன். உன்னை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னா ஃப்ரெண்டாக பாரு. ஆனால் என்னால் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மாகி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நான் அவங்களுக்கு டேங்க் நல்லாவே தெரியுது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ டேங்க் அந்த நர்வஸ்லேயே தாண்டா அந்த காக்டெயில் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவர் சடனாக பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து டேங்கவே பார்க்குற மாதிரி இருக்கும். டேங்க் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பர்சன் வேறு டேங்கை ரொம்ப உரிச்சு பார்ப்பாங்க. ஏதோ
அ ஏதோ ஒரு மாரியா உசுரவே புழிஞ்சு வெளிய எடுக்கிற மாரி இருக்கும் அந்த பார்வை பார்க்குறதுக்கு டேங்க்கு. இவன் என்னடா நம்மள இப்படி பார்க்குறான்? அப்படின்ட்டு டேங்க் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பெர்சன் வந்து டேங்க ஃபாலோ பண்ண டேங்க் கிட்ட வர மாரி இருக்கும். டேங்க்கே ரொம்ப நர்வஸா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. "ஹலோ சார், என்ன வேணும்?" "1 ரம்." "ஓ! இட்ஸ் ஆல்." அப்படின்னுவாங்க. ஸோ அந்த பெர்சனும் வந்து அந்த ரம்ப தான் ஃபஸ்ட்டு டேங்க் சைடே தான் பார்ப்பாங்க. மொதயாச்சும் தூரமா இருந்தாங்க. இப்போ பக்கத்தில வந்து பார்க்குறாங்களா, டேங்க் ஒரு மாரி நடுங்குது. ஸோ அவர் வந்து இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கோக்டெயில குடிச்சும் குடிக்காம தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்கடா. ஸோ நேரா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போல தான் போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பெர்சன் வந்து ரெஸ்ட் ரூமுக்கே வர மாரி இருக்கும். டேங்க ஃபாலோ பண்ற மாரி. ஸோ டேங்க் திரும்பி பார்த்தா அந்த பெர்சன் வந்து கண்ணடிப்பாங்கடா. அது டேங்க பார்த்து கண்ணடிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ டேங்க் என்ன பண்ணுன்னு தெரியாம ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் கதவ க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நெனைப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பெர்சன் வந்து கதவ வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. டேங்க்கே ஒரு மாரி கோவமா வந்துரும். "ஹலோ, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க?" "வாட்? நான் ஃபாலோ பண்றேனா? நான் எப்போ உங்கள ஃபாலோ பண்ணேன்? இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். தேவையில்லாம இந்த மாரி" அப்படின்றாங்க. வந்து நம்ம அந்த பெர்சன் வந்து டோர வந்து லாக் பண்ணாம சும்மா க்ளோஸ் தான் பண்ணியிருப்பாரு போலடா. ஸோ யாரோ வந்து வெளிய ஃபோர்ஸ் பண்ணி டோர ஓப்பன் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அப்படியே டேங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த பெர்சன மேல விழுந்துருவாங்க. லைக் வந்து அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த சிங்க்ல வந்து டேங்கோட ஹேண்ட வச்சு சப்போர்ட்ல நிப்பாங்க. அதுக்கு மேல தான் அந்த பெர்சனும் வந்து விழுந்திருப்பாங்க. ஒரு மாரி பாடி டு பாடி டச்ல தான் இருப்பாங்க. 2 பேருக்குமே அவ்ளோ ஷையா இருக்கும். ஹே! யங் கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்ணணும்னா இங்கேயே தான் அதான் பெட்ரூம் இருக்கே. அங்க போய் பண்ண வேண்டியதில்ல. இப்படி அடுத்தவங்களோட பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ணலாமா? அப்படின்டுவாங்க. அந்த பெர்சனுக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ டேங் வந்து ஏதோ சொல்லலான்னு தானே போவாங்க. அதுக்குள்ளேயே அந்த பெர்சன் வந்து டேங்க வந்து கிஸ் பண்ணிருவாங்க லிப் லாக்கு. டேங்க்லாம் ஒரு மாரி போயிரும். ஸோ அப்படியே அந்த கிஸ் மூமெண்ட் தான்டா போய்க்கிட்டே இருக்கும். நம்ம டேங்க் வந்து தள்ளி விடுறதுக்கும் மனசு இருக்காது. ஒரு மாரி அப்படியே சில மாரி தான் நிப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த பெர்சன் வந்து கிஸ்ஸ ப்ரோக் பண்ணிட்டு அந்த டேங்கையே தான் பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் குட் டு டாக் டு அதர்ஸ். புரியுதா? யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி யாருன்னு தெரியாதவங்கள கிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஓ மை காட் அப்படின்ட்டு டேங் வந்து அந்த பர்சனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்கடா. அவங்களால திட்டவும் முடியலை. 2வது இது அவங்களோட ஃபஸ்ட் கிஸ் வேறு. ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தோம்னா அப்படியே கண்ணாடியில் தாண்டா அவங்க லிப்ஸை வந்து அப்படியே சாஃப்டாக டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டேங்கோட அந்த ஜூசினஸை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு நம்ம டேங்கும் அப்படியே டக்குன்னு அந்த கண்ணாடியை பார்ப்பாங்கடா. அந்த பர்சனை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டேங்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். டென்ஷனாகவும் இருக்கும். சடனாக வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் வந்து அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த நெல்சன் வந்து அவங்க ஃபோட்டோ ஃப்ரேமை டச் பண்ணதெல்லாம் அப்படியே வரும். ஸோ டேங்க் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள அறியாமலே அவங்க பாடினஸ் வந்து ஒரு மாதிரி சில்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படியே அவங்க வந்து கீழே விழுக தாண்டா போவாங்க. அதுக்குள்ளேயே அந்த பர்சன் வந்து டேங்கை வந்து சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிடுவாங்க. என்னாச்சு உனக்கு? அரே ஓகே? ஐம் ஓகே. ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணாதீங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் ஒன்றும் பண்ணல. கீப் கூடன் ஓகேயா? ப்ளீஸ் என்னை விடுங்க ப்ளீஸ். இங்கே ரிலாக்ஸ். நான் தொடலை சரியா? அப்படின்ட்டு அந்த பர்சன் வாட்டுக்கு பின்னாடி விலகி போயிடுவாங்கடா. டேங்க் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க கையை காலையும் தாண்ட ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜிங்க்கு கீழே உக்காந்துருவாங்க. ஸோ நம்ம அந்த பர்சனும் வந்து டேங்கோட லெவலுக்கு தான் வந்து நீட் அவுட் பண்ணி உக்காந்துருப்பாங்க. இதெல்லாம் டேங்க் வந்து அந்த பாஸ்ட் மெமரிஸை தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவாரு. ப்ளீஸ் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கத்துவார். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூமில் போன பர்சனும் வெளியே வருவாங்கடா. ஸோ இவங்களோட போர்ஷன் பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு தாண்டா வெளியே போவாங்க. டேங் அந்த பர்சன் போகிறத ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ டக்குன்னு யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு
எல்லாத்தையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு இங்கிட்டு டேங்கை பார்த்தா டேங் வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க ஒரு இதுலையே. ஸோ நம்ம அந்த பர்சன் தாண்டா டேங்கை தூக்கிட்டு அங்கே இருக்க ஒரு ரூமில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ சடனாக பார்த்தோம்னா யாரோ அந்த ரூமுக்கு வர மாதிரி இருக்கும். என்னாச்சு சுகா, எல்லாமே ஓகேயா? எல்லாமே ஓகே ஜங்கோக், ஆனால் நீ இந்த ரூமில் என்ன பண்ணுற? அது வந்து இந்த பையன் உமைக்கா டேங்க் என்னாச்சு, இங்கே எப்படி வந்தான்? டேங்கா? ஆமாம் ஜங்கோக், இது என்னோடய தம்பி. அவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வேகமாக டேங்கிட்ட தாண்டா போவாங்க. டேங்கோட ஹோல் பாடி ஹீட்டாக இருக்கும். என்னாச்சு ஜங்கோக்? தெரியல, நான் போகும்போது பாத்ரூமில் மயங்க கிடந்தாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ தூக்கிட்டு வந்து இங்கே சேஃபாக வச்சுருந்தேன். இங்கே இருக்கவங்ககிட்ட தான் கேட்டுருங்க யார் கூட வந்திருக்காங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ சடனாக வந்து அங்கே மாகி வந்திருப்பாங்கடா. சுகா அண்ணா, நீங்கள் இப்படி தான் என் தம்பியை தனியாக விட்டுட்டு போவியா? சாரிண்ணா, நான் சும்மா ஏர் வாங்கலான்னு தான் வெளியே போனேன். இப்போ டேங் ஓகே தேலா? டேங் ஓகே தான். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் டேங்கை பார்த்துக்கோ, நேராக என்னை வீட்டுக்கு கொண்டுட்டு போ, புரியுதா? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட்டெல்லாம் அப்படியே எரியும் வயிறு. மாகி வந்து டேங்கை வந்து பிரிட்டர் ஸ்டைலில் தான் தூக்கிட்டு போவாங்க. அது பார்க்குறதுக்கு ஜங்குக் செம்ம டென்ஷனாக இருக்கும், கோபமாகவும் இருக்கும். அதெல்லாம் ஏனும் தெரியாது. அதே சமயம் ஏன் வந்து ஜங்குக் அப்படி பண்ணமே தான் அவங்க பயந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் அதை வந்து சுகாட்ட இன்னும் சொல்லலை ஜங்குக் வந்து. அந்த பர்சனை பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சாச்சு ஜங்குக். கண்டிப்பாக அவன் உண்மையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதில்ல சுகா. நம்மளோட ட்ரீட்மெண்ட் மேலேப்படி விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம கிளம்பணும், மறந்துட்டிங்களா என்ன? இன்னும் நம்மளுக்கு 3 ஹார்ஸ் தான் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அதெல்லாம் இல்லை சுகா, அதெல்லாம் இல்லை ஜங்குக். நான் ஆல்ரெடி என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எல்லாமே ஹெட் குவார்ட்டரில் தான் இருக்குது, நம்ம கிளம்புறது மட்டும்தான். ஓகே அப்படின்றாங்க. ஸ்டில்னா வந்து ஜங்குக் வந்து டேங்கோட அந்த தாட்லேயே தாண்டா இருப்பாங்க. ஏன்னா அவருக்குமே இது ஃபஸ்ட் கிஸ் தான். அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க லிப்ஸை தான் வந்து சாஃப்டாக டச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் சுகா வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அவர் வந்து ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம மேகி தான் டேங்கை காரில் தான் உட்கார வச்சு டைம் டு டைம் வந்து டேங்கை கேர் பண்ணுறது, அந்த ஃபோர்கெட்டை வந்து சாஃப்டாக டச் பண்ணி விடுறது, வேர்க்கும் மீது அந்த ஏசி ஆவரேஜ் டெம்பரேச்சராக ரொம்ப குழந்த மாதிரி நம்ம டேங்கை பார்த்துக்குருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேங்கை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரூமில் தாண்டா படுக்க வைப்பாங்க. ஜின்னு வந்து தூங்கியிருப்பாங்க, ஜிம்மின்னு மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க. என்னாச்சு மாகி? தெரியல, நான் சுகா அண்ணா கூப்பிட்டாங்கன்னு போனேன். நாங்கள் தான் க்ளப்பில் இன்றைக்கி டின்னர் இருந்தோன்னு தெரியும்ல, அங்கே போய் பார்த்தா அவன் மயங்க கிடந்தான். சுகா அண்ணா தான் அவனை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க ஜிம்மின், நான் போயிட்டு வரேன். சரி மாகி, நீயும் பார்த்து போ சரியா? இல்லைன்னா ரொம்ப லேட்டாச்சு, நீ இன்னைக்கு கூட டேங்க் கூட ஸ்டே பண்ணு. இல்லை ஜிம்மின், இதுக்கப்புறம் நான் டேங்க் கூட ஸ்டே பண்ணேன்னா அது எங்கள் 2 பேருக்குமே தப்பாக தான் இருக்கும். நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம மாகி தாண்டா டேங்கை ரொம்ப லவ்லியாகவும் கேரிங்காகவும் பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிம்மினுக்கு நல்லாவே தெரியும் மாகி வந்து ஸ்கூல் டயத்துலேருந்து டேங்கை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த இதில் ஏதாச்சும் நடந்திருக்கும், அதனால தான் அவங்க ஹர்ட் வந்து இவ்வளோ பெயினடாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு நம்ம ஜிம்மினுக்கு. ஸோ அப்படியே நம்ம மாகி தாண்டா காரில் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகும்போது தான் அந்த ரோடு வந்து நைட் டைம்ன்றனால கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ஸோ சடனாக பார்த்தோம் அப்படின்னா யாரோ அந்த கார் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து அவங்கள முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் காஞ்சு போய் இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே தோண்டின மாதிரி இருக்கும். நம்ம மாகி இதை சடனாக பார்த்தோன்னே ஒரு மாதிரி சடன் பிரேக் போட்டு தாண்டா அப்படியே நிப்பாட்டிடுவார் காரை. அந்த ஃபோர்ஸில் வந்து ஸ்டியரிங்கில் வந்து அவர் தடை இடிச்சிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து அந்த பெயினோடு தான் அந்த கண்ணாடியை பார்ப்பார். பட் பார்த்தா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்பி பார்த்தாலுமே ஒரு தடவை செக் பண்ணுவார், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மாகிக்கு ஒரு மாதிரி பயமாயிடும். அகைன் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், பட் வந்து அது ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ மாகியும் சரி ஓகே என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் வெளியே வந்து அந்த காரை தாண்டா ஓப்பன் பண்ணுவார். கரெக்டாக அவர் கார் ஓப்பன் பண்ணுறப்ப மழை விழுக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு புயல் மாதிரி வரும்டா மழை.
நம்ம மாஹிக்கு என்னடா இது மழை பெய்யற சீசனும் கிடையாது, இப்போ போய் என்னடா மழை பெய்யுது அப்படின்ட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு வேளை இன்ஜினை தான் பார்ப்பாரு, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ட்டு அந்த இன்ஜினை க்ளோஸ் பண்ணுவாரா. க்ளோஸ் பண்ணால் யாரோ திடீர்னு அவங்க காருக்குள்ளேருந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு சவுண்டுக்கே வந்து அவ்வளோதான், நம்ம மாகி ஆள் காலி. இந்த சவுண்டை கேட்குமே தான் அப்படியே நம்ம மாகி வந்து ஒரு மாதிரி உறைஞ்சி போய் தான்டா நிற்பார். அந்த மலைக்கு அதுக்கும் அவர் பாடியே டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வேகமாக நம்ம காரை விட்டு தள்ளி ஓடி போகலான்னு திரும்புவார்றா. பார்த்தா சடனாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து அந்த உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மாகி வந்து அந்த கார் இன்ஜின் மேலே தாண்டா விழுந்திருப்பார். அந்த உருவம் அப்படியே மாகி கிட்ட தான் வரும். அதோட வையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நீளமா அந்த ஒரு மாதிரி ரொம்ப கை ஃபுல்லாமே ரத்தக்கரையாக இருக்கும்டா. உடம்புல ரத்தம் இல்லாத இடமே இருக்காது. உடம்புக்குள்ளே ரத்தம் இருக்கா என்னான்னு தெரில, ஆனால் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும். அதில் அந்த வாய்ஸ் லிப்ஸு தான்டா இன்னுமே அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மிர்க்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே மாகிக்கிட்ட வந்துட்டு அவங்களோட கழுத்தை தாண்டா ரப் பண்ணும். ராங்மோ யாரு நீ, யாரு அது உனக்கு தெரியணுமா? கிட்ட வராதிங்க, அதான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டுண்டா. அது மட்டும்தான் மாகிக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் கழுத்து ரெண்டாக வந்து பாடியை விட்டு வெளியே வந்திருக்கும். அது ஒரு ஃபியூ ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும்டா. அந்த பிளட் அப்படியே அந்த உருவம் தாண்டி அப்படியே டேஸ்ட் பண்ண நாக்கு அப்படியே வெளியே நீட்டி ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு, இட்ஸ் நாட் குட் லைக் யூ பேபி பாய், ஐ வாண்ட் டு டேஸ்ட் யூ சூன் அப்படின்ட்டும். ஸோ அப்படியே இங்கே நம்ம டேங்க் சைடு தாண்டா அந்த இடி சவுண்டை கேட்டோன்னே நம்ம டேங்க் பயந்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டில் அந்த ஞாபகம் இருக்குது, அந்த ஒரு பயங்கரமான நைட்டு. அந்த இடி கேட்கும்போதெல்லாம் டேங்கோட ஈரக்கொலையாக நடுங்கும். ஒரு மாதிரி காதெல்லாம் பொத்திக்கிட்டு அழுவாங்கடா. அவங்க கத்துற கத்து பார்த்தோம்னா அந்த ரூமே இடிஞ்சு விழுந்துடும். அவ்வளோ கத்துவாங்க. நம்ம ஜிம்மினோட ரூம் பக்கத்தில் தான் இருக்கும். அவங்க பையனை தூக்கிட்டு, ஏன்னா அந்த டயத்தில் வந்து தனியாக விட முடியாது, அவங்க பையனை தூக்கிட்டு தான் வேகமாக நம்ம டேங்க் ரூம்குள்ளே வருவாங்க. நம்ம டேங்க் பார்த்தோம் அப்படின்னா கட்டிலுக்கு ஒரு ஓரத்தில் தாண்டா இப்போ உட்காந்துருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த ரூமே இருட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மலைக்கத்துக்கும் கரண்ட் வேறு போயிருக்கும். நம்ம ஜிம்மின் தாண்டா வேகமாக வந்து ஒரு கேண்டிலை தான் பற்ற வச்சுட்டு நம்ம டேங்கை பார்க்க வருவாங்க. டேங்கோட பாடியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அவர் காதெல்லாம் ரொம்ப டைட்டாக பொத்திக்கிட்டு ரொம்ப பயப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் பயமாக இருக்கும். வேணா ப்ளீஸ் என்கிட்ட வராது, என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணலை, என்னை நம்புங்க, நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது, ப்ளீஸ். டேங் இங்கே வர, நான் தான் ஜிம்மின்டா. ஜிம்மின் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போட, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த இருட்டு பயமாக இருக்குது ஜிம்மின், என்னை கூட்டிகிட்டு போ ஜிம்மின், இந்த வெளிச்சம் எனக்கு இந்த வெளிச்சமும் பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஜிம்மின் அப்படின்றாங்க. அந்த கேண்டிலை பிடிச்சி தாண்டா அங்கிட்டு தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து விண்டோஸ்க்கு வந்து ஒரு கர்டன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கர்டன் வந்து தரையை வரைக்கும் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மேலே அந்த கேண்டினோட ஃபோர்ஸ் விழுகும்போது அந்த கேட்டனே அப்படியே எரிய ஆரம்பிச்சிருண்டா. நம்ம டேங்க் வந்து அது ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே டேங்கை பார்க்கணுண்டா, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேட்டன் மட்டும் நல்லவேளை அதோட ஜாயின் பண்ணி எந்த ஒரு எரியக்கூடிய பொருள் இல்லாதனால அந்த கேட்டினை மட்டும்தான், அந்த கர்டன் மட்டும்தான் எரிஞ்சிருக்கும். அந்த குழந்தை வந்து நம்ம ஜிம்மினோட தோளில் தான் தூங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம டேங்க் தாண்டா அது அப்படியே ஒரு மாதிரி பயந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜிம்மினை வேகமாக டேங்கை பிடிச்சி அவங்க செஸ்ட்டோட ஹக் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மூமெண்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக அவங்க 2 பேரையும் பார்த்தா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஹெல்ப்புக்கு கூட யாருமே கூப்பிட முடியாத மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க? என்கிட்ட அவங்க திருப்பி எனக்கு மாற்றி கொடுங்க.
அவனோட லைஃப்பை திருப்பி சரி பண்ண யாராச்சும் ஒரு ஆளை அனுப்புங்க கடவுளே ப்ளீஸ். என் டேங் எனக்கு பழையபடி வேணும் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா ஒரு மாதிரி கேரிங்காக நம்ம டேங்கை ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அந்த நைட் 2 பேருக்குமே ஒரு அவ்வளோ ரணமாக தான் போகும். ஸோ இப்படி தானே நம்ம டேங்கோட லைஃப் இந்த 2 மந்த் இருந்திருக்கும். எதுவுமே இல்லைனாலும் அவங்க ஒவ்வொரு நொடியும் பயந்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம நம்ம ஜிம்மினுக்கே இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த நைட் வந்து ஒரு வழியாக எப்படியோ நம்ம ஜிம்மின் வந்து சரி பண்ணி டேங்கை தூங்க வச்சுருப்பாங்கடா. பட் டேங் வந்து ஜிம்மினோட கையை விட்டுருக்கவே மாட்டாங்க. நம்ம ஜிம்மினும் வந்து குழந்தைய பக்கத்தில் போட்டு அவருமே டேங் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே தூங்கியிருப்பார். ஸோ அந்த நைட் அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப சேடிஸ்டாக தான்டா முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாட்டுமே இங்கனக்குள்ளே முடியுது. ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சூன் வந்து டேங்கும் ஜங்குக்கும் மீட் பண்ணிடுவாங்கடா. ஏன்னா இதிலே நான் மீட் பண்ண மாதிரி காட்டிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்டெல்லாம் கொடுத்து அதில் அது உங்களுக்கும் வந்து அந்த கதை புரியும். நான் அதனால தான் இன்னுமே உங்களோட மீட்டிங் வந்து ரொம்ப டெப்த்தாக கொண்டு போகல. அண்ட் டேங்கோட ஃபஸ்ட் கிஸ் ஜங்குக் தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. கண்டிப்பாக ஜங்குக்கை பார்க்குமே டேங் கொஞ்சம் போல்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இன்னுமே இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப உங்களுக்குள்ளே கன்வர்சேஷன் கொண்டு போகல. ஸோ நீங்கள் அதனால் எதுவும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம டேங்கும் ஜங்குக்கும் மீட் பண்ணுற சீன் சீக்கிரம் வரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த நெல்சனை ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டெய்லி எஃப்எஃப் கண்டிப்பாக வரும். நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. பட் இருந்தாலும் என்னோடய பேபிஸோட சப்போர்ட் அண்ட் லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டெய்லியும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பை சராங்கே. லவ் யூ ஆல்.